உனது தாதிப்பெண்கள் பூதக்கணங்களாக மாறுவார்கள். உனக்கு பிணங்களும் மது மாமிசம்தான். மேலும் நீ அகோர உருவம் தாங்கி அலைய வேண்டும் என்று சாபமிட்டாள் சரஸ்வதி. இவை அனைத்தும் தெரிந்து கொண்ட மகாவிஷ்ணு கலைவாணியின் சாப விமோசனத்தை மோகினி உருவில் வந்து அறிந்து கொள்கிறார். அதன்படி பார்வதிக்கு மலையரசன் என்ற பட்டணத்தில் மலையனூரில் பூங்காவனத்தில் புற்றில் பாம்பு உருவாக இருக்கும்போது சாப விமோசனம் முடியும் என்று கூறிவிட்டு மகாவிஷ்ணு மறைந்துவிட்டார். சரஸ்வதியின் சாபப்படி பார்வதி தேவி அகோர உருவத்தோடு நீண்ட ஜடாமுடி தரித்து உருமாறி நாடெல்லாம் அலைந்து திரிந்து திருவண்ணாமலைக்கு வந்தபோது அங்கே கபில மகாமுனிவர் பார்வதி தேவிக்கு சில விபரங்கள் கூற, அதன்படி திருவண்ணாமலையில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் பார்வதி தேவி மூழ்கி எழுந்த பின்னர் அகோர உருவம் நீங்கி மூதாட்டி உருவம் பெற்றார். பூதக்கணங்களும் பழையபடி பெண்களாயினர். அதோடு பார்வதி மலையனூருக்கு வந்து மீனவர்களிடத்தில் தான் யார், எதற்காக இங்கு வந்துள்ளேன் என கூறிவிட்டு அவர்களின் பூஜைகளையும் ஏற்றாள். இதன்பின் பூங்காவனத்தில் மிகப்பெரிய புற்றாக உருவெடுத்து உள்ளே 5 தலை நாகமாக உட்கார்ந்த வடிவத்தில் அன்னை அங்காளம்மன் புற்றுருவாக அமர்ந்தாள். இதை எறிந்த சிவன் மேல்மலையனூர் வந்தடைந்தார். அங்கு மயானத்தில் 3 பிடி சாம்பல் சாப்பிடுகிறார். அவரது பித்தம் பசி ஓரளவு நீங்குகிறது. அதன் பிறகு புற்றுமுன் நின்று அன்னதான பிச்சையிடுங்கள் என்று கூறினார். சிவனுடைய குரலை கேட்ட பார்வதி தேவி மகிழ்ந்து தன் அண்ணன் விஷ்ணுவை நினைக்க அவர் உபதேசம் செய்தார். பார்வதி, உன் கணவனுக்கு எதை கொடுத்தாலும் அவரது கைகளில் உள்ள பிரம்ம கபாலம் தின்றுவிடும். ஆதலால் மிக ருசியான முறையில் உணவைச் சமைத்து அதை 3 கவளமாக்கி அதில் முதல் 2 கவளத்தை கபாலத்தில் போட வேண்டும். 3வது கவளத்தை கபாலத்தில் போடுவது போல் பாவனை செய்து அதை கைத்தவறி கீழே போட்டு விடுவது போல் தரையில் சிதறிவிட வேண்டும் என்றும், அப்போது உணவின் ருசியைக் கண்டு பிரம்ம கபாலம் சிவனின் கையை விட்டு கீழே இறங்கிச் செல்லும் போது நீர் பெரிய உருவம் எடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை காலால் நசுக்கிவிட வேண்டும். அந்த நேரத்தில் சிவனை பிடித்த பிரம்ம கத்தி தோஷம் நீங்கிவிடும். நீ சாதம் சமைக்க லக்ஷ்மியும் அவளிடம் உள்ள அமுதசுரபி பாத்திரமும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி மறைத்தார் மகாவிஷ்ணு. பார்வதி தேவி அண்ணனின் வாக்குப்படி லக்ஷ்மி தேவியின் உதவியுடன் சாதம் தயார் செய்தார். பார்வதி தன் மூத்த மகனான விநாயகரை அழைத்து வந்திருப்பது உனது தந்தையாகவே அவரை வரவேற்று இங்குள்ள அக்னி குளத்தில் குளிக்கச் செய்து பின் சாப்பாடு போடும் வரை எங்கும் செல்லாதவாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடவும், அதன்படி விநாயகப் பெருமான் தன் தந்தையை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார். குளித்து வந்த சிவனுக்கு அங்காளம்மன் பாத பூஜை செய்து சிவன் கையில் இருக்கும் கபாலத்தில் முதல் கவள சாதத்தை போட்டார். உடனே அதை கபாலம் சாப்பிட்டு விட்டது. அதேபோன்று 2வது கவளம் போட்டபோதும் கபாலம் அதையும்